இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கின்ற அருள் தந்தையர்கள் அனைவர் சார்பாக மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சவுண்ட் வரைக்கும் நல்லா இருக்கிறீங்களா? சீரியஸா பார்த்தா பயமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அழகான ஒரு மைய கருத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். என்ன மைய கருத்து? பகிர்தல் வழி பகிர்வு நிலைபெறும் இரக்கம் என்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையை நாம் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஒரு நிகழ்வை நீங்கள் அனைவரும் செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். கேரளா மாநிலம் பாலா மறை மாவட்டத்தினுடைய துணை ஆயராக பணியாற்றியவர் தான் ஜேக்கப் முரிக்கன் என்ற ஒரு ஆயர். அவர் சீரோ மலபார் ஆயராக அவர் பணியாற்றியவர். அதாவது 2016ஆம் ஆண்டு இறை இறக்கத்தினுடைய ஆண்டாக நமக்கு இருந்தது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த இறை இறக்கத்தினுடைய ஆண்டிலே அந்த ஆண்டினுடைய மையக்கருவுக்கு பொருத்தமாக அவர் அழகான ஒரு காரியத்தை அவர் செய்தார். இந்திய வரலாற்றிலே தானம் செய்த முதல் ஆயர் என்ற ஒரு பெயரை பெற்றவர். அதாவது 30 வயதான ஒரு இந்து சகோதரருக்கு தன்னுடைய அந்த கிட்னியை அவர் தானமாக கொடுத்த ஒரு நிகழ்வு. அந்த குடும்ப தலைவருக்கு, அவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவர், அவர்தான் அந்த குடும்பத்தினுடைய உழைப்பாளராக, அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தை ஈட்டுகின்றவராக அவர் இருக்கின்றார். எனவே அவர் தன்னுடைய அந்த கிட்னி இரண்டையும் இழந்து விட்டது. எனவே அவருடைய வருமானம் எல்லாம் போய்விட்டது. தன்னுடைய வீட்டை விற்று எல்லாமே இழந்து இருக்கின்ற அந்த தருவாயிலே அவருடைய தாயும் அவருடைய சகோதரர்கள் யாருமே அதை தானம் செய்வதற்கு முன்வராத நிலையிலே அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்வது என்று விழிப்பிதுங்கி இருக்கின்ற வேளையில் தான் இந்த ஆயர் தன்னுடைய அந்த சிறுநீரகத்தை தானம் செய்வதற்கு முன் வருகின்றார். அவர் தன்னுடைய அந்த சிறுநீரகத்தை தானம் செய்து இன்று அந்த இந்து சகோதரர் அழகாக இன்று தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆயரும் இன்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்திய வரலாற்றினுடைய அந்த வரலாற்றின் பக்கத்திலே தன்னுடைய பெயரை பதித்த ஒரு ஆயர் இன்றைய மையக்கருவுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. பகிர்வில் நிலைபெறும் இரக்கம். அந்த ஒரு மனிதன் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய உடல் உறுப்பை அவர் பகிர்வதற்கு முன்வந்திருக்கின்றார். இது ஒரு நிகழ்வு. பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். அதாவது ஒரு சாதாரண ஒரு கேள்வி. நம்முடைய பிள்ளைகளை பார்த்தாலும் அந்த கேள்வியை வேடிக்கையாக பதில் சொல்வார்கள். ஒரு மாணவனிடத்திலே அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கின்றார். கடவுள் உனக்கு 2 வீடுகளை தந்தால் நீ ஒரு வீடை இல்லாத ஒரு மனிதன், வீடு இல்லாத மனிதனுக்கு கொடுப்பாயா என்று கேட்கின்றார். எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் சொல்லுவீங்க பிள்ளைங்களா? என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்களா? கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? கொடுத்தோட அந்த மாணவனும் ஆமா டீச்சர் சந்தோஷமா கொடுப்பேன் அப்படின்னு. கடவுள் உனக்கு 2 அழகான காரை தந்திருக்கிறார். அந்த ஒரு காரை இல்லாத வீட்டுக்கு கொடுப்பேன் கேட்டா அந்த மாணவன் என்ன சொல்லிருப்பான்? உங்க வீட்டுக்கு 2 காரை கடவுள் தாராரு என்ன சொல்லியிருப்பான்? ஆமான்னு சொல்லுவான். நீங்களும் அம்மா தானே சொல்லியிருப்பீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்லு, 2 காரை எனக்கு வேணும். அந்த மாணவன் என்ன சொல்றா?
கடவுள் 2 காரம் தந்தா, ஒரு கார் எனக்கு, ஒரு கார் எல்லாரும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன டீச்சர் கேட்கிறாங்க, கடவுள் 2 லட்சம் ரூபாய் தராரு, அது 1 லட்சம் ரூபாய் பாவப்பட்ட ஒரு மனிதனுக்கு குடும்பத்தார் கொடுக்க கேட்டா அவன் ஆமான்னு சொல்றான். சந்தோஷம். கடைசி ஒரு டீச்சர் கேட்கிறாரு, கடவுள் 2 சட்டையை தாராரு, அது 1 சட்டையை இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுப்பியான்னு கேட்டா அவன் என்ன சொல்லியிருப்பான்? கொடுக்க மாட்டேன்னு. ஏன்? ஏன்னா வீட்டுல சட்டை போட்டு அழுது பிறப்பி சட்டையை கேட்டுக்க அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா கஷ்டப்பட்டு கேட்டது, அது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மீதி அவன் இலவசமாக கொடுக்கிறது பெற்றுக்கொண்டது. அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த 2 சட்டை. அவன் என்ன சொன்னா, அதை உண்மையிலேயே அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அதனால அவன் கொடுக்க மாட்டான் என்று அப்படி சொன்னான். அன்புக்குரியவர்களே, 2 காரியங்கள். ஒன்று, உண்மையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு, நம்முடைய வரலாற்றில் 2016ஆம் ஆண்டிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இரண்டாவது, ஒரு ஆசிரியர் மாநிலத்திலே கேட்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதிலே முதலிலே கற்பனையாக இருந்தாலும் கடைசியிலே கேட்கப்படுகின்ற பொழுது அந்த 2 சட்டை அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார், அவன் கொடுக்க மாட்டேன் என்று அந்த சிறுவர் அவன் பதில் சொல்லுகிறார். பாருங்கள், பகிர்வில் நிறைவேறும் இரக்கம். இரக்கம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது விளக்கமாக நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய சாலை ஓரங்களிலே, நம்முடைய வீடுகளிலே நாம் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கேட்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒரு கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுது விளக்கமாக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். இது இயல்பாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். அது யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் எளிமையாக பரிதாபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். அதோடு நாம் நின்று விடுகிறோம். அவங்க ஏதாவது நாம் செய்கிறோமா? இல்லை, அதோடு நின்று விடுகிறோம். ஆனால் இரக்கம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது உணர்வு பூர்வமானது அல்ல, மாறாக அதை கடந்து செயலிலே காட்டுவது, தேவையை நிவர்த்தி செய்வது, பிறரது துன்பங்களை நாம் உள்ளத்தில் அறிந்து அதை நிறைவேற்றுவது. அதைத்தான் அந்த ஆயர் செய்திருக்கிறார். ஒரு மனிதன் இந்து சகோதரன் தன்னுடைய அந்த கிட்னியை இழந்து துன்பப்படுகின்றார். அவனுக்கு தன்னுடைய சிறுநீரகத்தை தானமாக கொடுத்து இருக்கிறார். நாம் பலரும் என்ன செய்கிறோம்? அப்படியா என்று நாம் பரிதாபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். ஆனால் இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய தேவையை அறிந்து அதை நிவர்த்தி செய்வதுதான் உண்மையான இரக்கம் என்று சொல்வது. இதை நம்முடைய வரலாற்றிலே நாம் மகாத்மா காந்தி பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி சட்டை போட மாட்டார். அவருக்கு வசதி இல்லையா? வசதி உண்டா இல்லையா? அவர் ஏன் சட்டை போட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. மதுரையில காந்தி கிராஃப்ட்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு இடம் இருக்குதா இல்லையா? மதுரையில படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல அவர் ஒரு மீட்டிங் வருகின்ற பொழுது, அவரை சந்திக்க வருகின்ற பொழுது பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சட்டை போடாம வருவாங்க. ஏன் சட்டை போட? வசதி கிடையாது. உடை சட்டை அணிவதற்கு வசதி இல்லை. உடனே முடிவு எடுப்பார், இனிமேல் இந்திய நாட்டிலே எல்லாரும் சட்டை அணிவதற்கு அந்த வசதி வருகின்ற வரை நான் சட்டை அணிவதில்லை என்ற ஒரு முடிவை எடுக்கிறார். வெளிநாட்டிலே அவர் செல்லுகின்ற பொழுது கூட அவர் சட்டை அணியாமல் தான் சொல்வார்கள், அவரை கிண்டடிப்பார்கள். ஆனால் அவர் சட்டை அணிவதில்லை. பாருங்கள், மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளை அவர் தன்னுடைய உணர்வாக அறிந்து நிறைவேற்றுகின்றார். பெரிய மனிதர், ஒரு மகாத்மா காந்தி என்று நாம் சொல்லுகிறோம், பெரிய மனிதர் அவர். பாருங்கள், மற்றவருடைய உணர்வை அறிந்து அதை தன்னுடைய உணர்வாக அறிந்து அதை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நான் சிறையிலே இருந்தே நீ பார்க்க வந்தாயா? நான் ஆடையிலே இருந்து எனக்கு ஆடை கொடுத்தாயா? நான் பட்டினியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாயா என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், இதுதான் இரக்க செயல். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதுதான் இன்றைய மையக்கருடைய சிந்தனையாக இருக்கிறது. இது நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமூகம் இன்று எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது? நம்முடைய சமூகத்திலே பகிர்வை
பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமூகத்திலே பகிர்வு இருக்கிறதா? பகிர்வு என்று நம்முடைய அருள்முறையிலே நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், நம்முடைய அன்பியங்களிலே நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இன்று பகிர்வு எப்படி இருக்கிறது? பகிர்வு versus பதுக்க. இன்று நிறைய பதுக்கி நாம் வச்சிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நகை நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம்? அது பதுக்கலாம் இல்லையா? பதுக்கலாம் இல்லையா? தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கிறது பதுக்கலாம் இல்லையா? பதுக்கல். தேவைக்கு அதிகமாக சொத்து வைத்திருப்பதும் அது பதுக்கல். இன்னொரு மனிதனுக்கு நிலம் வாங்குவதற்கு அங்கே வசதி இல்லை, நாம் எல்லா நிலங்களையும் அதிகமாக நாம் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் அது பதுக்கல். பகிர்வு இல்லை. நான் எனக்கு தேவையான எனக்கு ஒரு 10-15 சென்ட் நிலம் போதும், நான் அது மட்டும் போதும் என்று இருந்தால் மார்க்கெட்ல சொத்து வேல்யூ கூடுமா குறையுமா? குறையும். இன்னைக்கு மார்க்கெட்ல சொத்து வேல்யூ கூடி இருக்குன்னா நான் ஏக்கர் கணக்கில் வாங்குறேன், வாங்கி குவிச்சுட்டே இருக்கிறேன். எவ்வளவு லட்சம் எவ்வளவு மதிப்பு கொண்டாலும் நான் வாங்கிட்டே இருக்கிறேன். அப்போ சொத்து மதிப்பு கூடிட்டே இருக்குது. அப்ப இல்லாத சொத்து வாங்க முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப அது பதுக்கலாம் பதுக்கல் இல்லையா? அங்கே பகிர்வு இல்லை, பதுக்கல். அதே போல எல்லாம் அது சொத்து மட்டுமல்ல, அது நிலமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இந்த வீடு கட்ட நிலம் இல்லை, எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. பதுக்கல். நான் காலையில ஒரு ஃபார்ம் வட இந்தியாவில் படிச்சு வந்திருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க சீலிங் ஆக்ட் இருக்குது, இதுக்கு மேல சொத்து வாங்க முடியாது அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க கோயிலே அப்படிதான், வீட்லயும் அப்படிதான், அதுக்கு மேல சொத்து வாங்க முடியாது, ஒரு மனிதன் இவ்வளவு நிலம் தான் வைக்க முடியும் என்று இருக்கிறது. இது நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய மாவட்டத்தில் என்றால் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய கையில் ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. அதுக்கே தெரியாது, இங்கெல்லாம் நிலம் கிடக்குது, சும்மா கிடக்கலாம். அன்புக்குரியவர்களே, அது பதுக்கல். அங்கே பகிர்வு இல்லை. இது நம்முடைய ஒரு நிலம், ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய பகுதியிலே அல்லது நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய மாநிலமாக இருக்கலாம், பகிர்வு இல்லை. அதாவது குறுக்கு வழியிலே சம்பாதிக்கின்ற ஒரு பணம், லட்சம் நமக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது, அது போதும் என்று இருக்கலாம். ஆனால் அதற்கு அதிகமான காரியம், ஒரு ஏழை ஒரு சைட் வாங்க போனா கூட அதிகமான நாம் பணத்தை வாங்குகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற லஞ்சம், அதை வாங்கிக் கொண்டு அது ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற ஒரு காரியம். அதை பெற்றுக்கொண்டு நாம் இன்னொரு இடத்திலே நாம் விளம்பரத்துக்காக நாம் கொடுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அங்கே அதுவும் பகிர்வு இல்லை, அதுவும் பதுக்கல் என்று நாம் சொல்லலாம். இல்லை என்றால் அது குறுக்கு வழியில் சம்பாதிக்கின்ற ஒரு நிலை என்று சொல்லலாம். மூன்றாவதாக, போட்டி நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு போட்டி. போட்டி என்று சொல்லுகின்ற பொழுது அது பகிர்வுக்கு எதிர், ஒரு ஆப்போசிட் என்று சொல்லலாம். அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது, நான் மட்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும். போட்டி என்று சொல்லுகின்ற பொழுது எத்தனை பேர் வெற்றி பெறலாம்? போட்டியில் எத்தனை பேர் வெற்றி பெற முடியும்? ஒரு ஆள் தான். மற்றவங்க எல்லாம் நம்ம ஊர்ல மரக்கிளியில போட்டி வைப்பாங்க, 5 பேர் ஓடுறாங்க, எத்தனை பேர் பரிசு கொடுப்பீங்க? உள்ள ஃபர்ஸ்ட் செகண்ட், மீதி உள்ளவங்க எல்லாம் தோல்வி. இதே போலதான் நம்முடைய எல்லா என்னது நம்முடைய அரசாங்கம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போட்டி என்று வருகின்ற பொழுது மற்றவங்க எல்லாம் தோல்வி. அப்படிதானே? அப்ப அங்கே பகிர்வு இருக்கிறதா? இது எல்லாமே போட்டி. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்கள்ட்டே ஊட்டி வளர்ப்போம். 2 பேர் சாப்பிட உட்கார்ந்தாச்சுன்னா முதல்ல யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சாக்லேட் வாங்கி தருவேன். அங்கேயே நீங்க போட்டியை ஊட்டி வளர்க்குறீங்க சின்ன வயதுல இருந்து. அப்ப அடுத்தவனை தீர்த்து கட்டணும். இது நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வீடுகளில் இருந்து நாம் ஊட்டி வளர்க்கின்ற ஒரு காரியம். இது வளர வளர அடுத்தவனை தீர்த்து கட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, போட்டி என்பது பகிர்வுக்கு எதிரான ஒரு காரியம். அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது என்ற மனநிலையை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். அதே
இது நம்ம கிஃப்ட் கொடுக்கிறோம் இல்லையா, அது அன்புக்காக கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க அன்புக்காக கொடுக்குறீங்க, கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லையா. திருமணமாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், புதுநன்மையாக இருக்கலாம். அதெல்லாம் எதுக்காக கொடுக்கிறது? கிஃப்ட். கிஃப்ட்னாலே அன்புக்காக கொடுக்கிறது. இன்னைக்கு எதுக்காக கொடுக்கிறோம்? இன்னைக்கு நாங்க கொடுத்தா நாளைக்கு மொத்தம் அதோட பெருசா தரணும், அப்படிதான் இல்லையா? இன்னைக்கு அதுதான். எனவே பகிர்வா இருக்குது. ஒருவேளை எனக்கு நல்ல வசதி இருக்கு, நான் ஒரு பவுன் மாதம் கொடுப்பேன். அவங்க நாளைக்கு வசதி இருக்காது, ஒன்னும் தராம இருக்கலாம், முடிந்தால் ஒரு காசு கொண்டு தரலாம். அதுதான் அன்பு என்பது உள்ளத்திலிருந்து வெளிப்படுவது. இருப்பதை கொடுப்பார்கள், அவ்வளவுதான். இந்த வாசகம் எல்லா வாசகங்களும் அதைத்தான் சொன்னது. நம் முதல் வாசகமாக இருக்கலாம், இரண்டாவது வாசகம் அதுதான் சொன்னது. ஆனால் இன்று அது எதை வியாபார நோக்கிலே அந்த கிஃப்ட் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அன்பு எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போய் வேஷமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல ஹோம்ல போய் சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அன்புக்குரியவர்களே. இந்த ஒரு பின்னணியிலே நாம் இன்று எப்படி நம்முடைய பகிர்வில் நிலை பெறும் இறக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசம் நமக்கு என்ன செய்கிறது? முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்ந்தவரை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். நம்முடைய பயிரை நாம் இரக்கத்திலே நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்ந்தவரை நாம் தூக்கி நிறுத்துவது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த நற்செய்தியில் அழகான ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு நேர்மையற்ற ஒரு நடுவர் இருக்கின்றார். நேர்மையற்ற நடுவர் என்று அழகாக சொல்லியது. ஆனாலும் இந்த கைப்பெண் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார். தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த பெண்ணுக்கு அவர் நீதியை கொடுக்கின்றார். அந்த ஒரு நல்ல ஒரு பிறரன்பு செயல். அன்புக்குரிய இயேசு இதைத்தான் செய்து கொண்டது. இயேசுடைய பணி வாழ்வு முழுவதும் அவர் ஏழை எளிய மக்களை தூக்கி அவர் நிறுத்தினார். பிறரன்பு செயல் எல்லாமே, எல்லா காரியங்களும் பிறரன்பு செயல்களாக தான் இருந்தது. நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு அமைப்புகளும் வழிபாடுகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களை அதை உயர்த்தி பிடிக்கின்றவர்களாக, ஏழை எளிய மக்களை தூக்கி நிறுத்துகின்ற செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிபாடுகளும் இதற்கு உந்தி தள்ள வேண்டும். அதுதான் அந்த இரக்க செயலாக இருக்கிறது. அது பெரும் பகிர்வாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக நாம் மிகுதியானதை கொடுப்பதல்ல, இருப்பதை கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டுகள்ல சொல்லுவாங்க, கோயில்ல காசு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கடவுள் எப்போ கொடுக்கிறாரோ அப்போ தருவோம். இன்னைக்கு முதல் மாசம் என்ன சொல்லிச்சு? உனக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடு, அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமாக கொடு. எனவே மிகுதியாக கொடுப்பது அல்ல, இருப்பதில் கொடுப்போம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 2 அரசர் 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரை நாம் வாசிக்க கேட்டோம் என்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. எலிசா இறைவாக்கினரிடத்திலே பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கின்றாள்? 20 மார்கோதுமை அப்பங்களையும் தானிய கதிர்களையும் அங்கே கொண்டு வருகின்றார். அப்பொழுது இந்த எலிசா இறைவாக்கினர் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு வேண்டாம், அங்கு இருக்கின்ற 100 பேருக்கு கொடு என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த பெண்மணி சொல்லி, எப்படி இவர்களுக்கெல்லாம் இது போதும் தெரியாதே என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை இவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பகிர்ந்து கொடுத்து மீதி வருகிறது. இதுதான் இரக்கம். அந்த இறைவாக்கினர் அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள் பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். கொடுக்கின்ற பொழுது மீதி வருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் கொடுக்க வேண்டும். நாம் இருக்கின்ற எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். இந்த பெண்மணி சொல்கிறார், கொஞ்சம் தான் இருக்கிறது, எப்படி கொடுக்க முடியும்? இறைவாக்கினர் சொல்லுகின்றார், கொடு என்று. எனவே அன்புக்குரியவர்களே, அழகாக முதல் மாசம் சொல்லு, உனக்குரிய செல்வத்திற்கேற்ப தர்மம் செய். கடவுள் உனக்கு எவ்வளவு தந்திருக்கிறாரோ அதை கொடு. நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும். நீ எவ்வளவு தர்மம் செய்கிறாயோ அவ்வளவு தர்மம் உன்னை சாவில் இருந்து விடுவிக்கும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக நமக்கு
பிறர் தேவையை கை கொடுப்பது. நாம் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கொடுப்பதை முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று அழகாக இந்த 2வது வாசகம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. நாம் கொடுப்பதை என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் நாம் என்ன செய்ய சில வேலையில எனக்கு கொஞ்சம் தானே இருக்கிறது, அது எப்படி கொடுப்பது என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அப்படிதானே? கடவுள் தந்திருக்கிறார், அது கொஞ்சம் கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. கொஞ்சம் கொடுத்தாலும் சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியோடு அது கொடுப்போம். நீங்கள் அதை நிறைவோடு கொடுக்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு நிறைவாக உங்களுக்கு தருவார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. யாக்கோபுக்கு திருமடலிலே 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கின்றோம். ஒருவருடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் அவரை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க போயிட்டு வாருங்க என்று சொன்னீங்கன்னா ஏதாவது பயனுண்டா? உண்டா இல்லையா? எந்த பயனும் இல்லை. அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது அந்த தேவைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை முகமலர்ச்சியோடு நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் யாக்கோபு திருமடலில் அழகாக கூறுகின்றார். எனவே ஒரு மனிதன் உங்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது, தேவையிலே வருகின்ற பொழுது, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வதில்லை. அந்த மனிதனுடைய தேவைக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். இது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? ஆலயம் கட்டுவதற்காக இல்ல வேறு காரியங்களுக்காக நாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த துன்பப்படுகின்ற மக்களுக்காக, நம்முடைய வீடுகளை சுற்றி இருக்கின்ற பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு ஏதாவது கேட்கின்ற பொழுது நாம் கொடுப்பதற்கு நாம் கஷ்டப்படுகின்றோம். நாம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. எனவே பிறருடைய தேவைகளை நாம் கை கொடுக்க வேண்டும், அதுவும் முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 4ஆவதாக பொறுப்புகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முன்னுரையில் அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய பொறுப்புகளையும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதை நம்முடைய விடுதலை பயண நூல் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வரை நாம் வாசிக்கின்றோம். மோசே என்ன செய்கின்றார்? காலை முதல் மாலை வரை அவர் அந்த ஒரு அழகான இடத்தில் இருந்து மக்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். மோசேயுடைய மாமனார் பேர் என்ன? யாரு? இத்ரோ. அப்ப இத்ரோ என்ன செய்திருக்கிறாரு? இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாரும் என்ன மோசையை சுத்தி கூட மக்கள் கூட்டம் இருக்கிறாங்களே, இவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு சுற்றி கூட மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அப்ப அவர் சொல்றாரு, எல்லா மக்கள் என்கிட்ட வந்து பிரச்சனைகளை வந்து பகிர்ந்து கொள்றாங்க, நான் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ ஒத்தைக்கு இருந்து இது எப்படி தீர்க்க முடியும்? கஷ்டமாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அப்ப நான் ஒரு வழி சொல்றேன் சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது திறமையும் இறையச்சமும் கொண்ட கையூட்டி பெறாத 1000 அவர், 100 அவர், 50 இவர்கள் தலைவர்களை நியமிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மக்களுக்கு தலைவர்களாக இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள். எந்த பிரச்சனைகளை அவர்களால் தீர்க்க முடியாதோ அந்த பிரச்சனையை மட்டும் நீ தீர்த்துக் கொள்ளலாம், உன்னுடைய பழு சுமைகள் குறையும் என்று அந்த இத்ரோ சொல்லுகிறார். அதே போல மோசே செயல்படுகிறார். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கே பணி சுமை குறைகிறது, அந்த சமூகம் அழகாக வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. அதே கடைசியாக நான் தொடக்கத்தில் நிகழ்வு சொன்னேன். அந்த 1000 தன்னுடைய சிறுநீரத்தை உடல் உறுப்பை பகிர்ந்து கொண்டார், பிறர் மீது அக்கறை கொண்டது. இன்று நம்முடைய வாழ்கின்ற சமூகத்திலே நாம் இன்று அதிகமாக தேவைப்படுவது, நாம் அதிகமாக பேசுவது நம்முடைய உடல் உறுப்பு தான். அதிகமாக தேவைப்படுது. நாம் இரத்தத்திற்காக பல இடத்துல கேட்கிறோம், அப்படிதானே? கேட்கிறீங்களா இல்லையா? என் பிள்ளைக்கு எனக்கு ரத்தம் தேவைப்படுகிறது, நிறைய கேட்கிறோம். நாம இத்தனை பேருக்கு ரத்தம் கொடுக்கிறோம்? நாம ரத்தம் கொடுக்கிறோமா? ஆனா நாம என்ன செய்யறோம்? அடுத்தவங்க ரத்தம் கேட்கிறோம். அப்ப நம்ம கொடுத்ததானே இன்னொரு உயிர் வாழ முடியும். அப்ப நம்முடைய உடல் ரத்தத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? நம்ம மற்றவர்கள் மீது இறக்கம் கொள்ள வேண்டாமா? அன்புக்குரியவர்களே,
பிறர் மீது நாம் இரக்கம் கொள்ள வேண்டும், நம்முடைய உடலை பயிர வேண்டும். இயேசு அதைத்தான் விரும்புகின்றார். எனவே நம்முடைய இரத்தத்தை, குறைந்தபட்சம் உடலை பயிராவிட்டால் நம்முடைய இரத்தத்தையாவது மற்றவர்களுக்கு பயிர்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த வாட்ஸ்அப்பிலே அல்லது அலைபேசியிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், இங்கே ஒரு இரத்தம் தேவை அர்ஜென்ட் என்று கேட்டுக் கொடுக்கிறார்கள். நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் எத்தனை நேரத்தில் நாம் கேட்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நம்முடைய இரத்தத்தை கொடுப்பதற்கு யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே இரத்தத்தை, அதை தாண்டி நம்முடைய உடல் உறுப்புகளை, உடலை கொடுக்காவிட்டால் அந்த உடல் உறுப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது கொடுக்க முடியும்? நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான், நாம் பிறர் மீது இரக்கம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உடலையும் பயிர்வதற்கு நாம் தயாராக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இந்த சிந்தனை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது செயல் வடிவம் பெற வேண்டும். இது வெறும் நாம் பார்த்து உணர்வு பூர்வமாக செல்வது அல்ல, இது செயல் வடிவம் பெற வேண்டும். எனவே நம்மால் எவற்றையெல்லாம் முடியுமோ, இன்று வாசங்கள் அதைத்தான் சொல்கிறது. கடவுள் எதை தந்திருக்கிறார் அதை நாம் மற்றவர்களுக்கு பிறரோடு பகிர்வோம். எனவே அவ்வாறு பகிர்கின்ற பொழுது இறைவன் முன்னிலையில் நாம் நீதி உள்ளவர்களாகும். இறைவன் நம்மை இறையாட்சியிலே செல்லுகின்ற பொழுது நம்மை நினைவு கூறுவார் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே அத்தகைய வரத்திற்காக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.